சார், கோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பை பத்திர ஆஃபீஸில் கண்டிப்பாக பதியணுமா? இப்போ ஒரு தீர்ப்பு வந்து கோர்ட்டில் வாங்குகிறோம். அந்த வாங்கின தீர்ப்பு வந்து பத்திர அலுவலகத்துக்கு எப்படி தெரியும்? அப்போ வந்து நம்ம தெரிவிக்கணும்ல. ஆனால் பதியணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்து 2 விஷயம் பார்க்கணும். பத்திர பதிவு சட்டம் பிரிவு 17 செக்ஷன் 17 23 17 என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த ஆவணங்களை கண்டிப்பாக பதிய வேண்டும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 17 சொல்லுது. செக்ஷன் 23 என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த ஒரு ஆவணமாக இருந்தாலும் அந்த ஆவணத்தை வந்து எழுதப்பட்ட நாள்லேருந்து 4 மாதத்துக்குள்ளே பதியணும். அந்த 4 மாதத்துக்கு மேலே பதிய முடியாது அப்படிங்கிறதான் 23. இப்போ நம்ம முதல்ல பார்க்குறது வந்து பிரிவு 17. அதில் வந்து கண்டிப்பாக பதிய வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், நீதிமன்ற தீர்ப்பை வந்து கண்டிப்பாக பதிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது ஒரு உத்தரவு. ஆனால் நீதிமன்றத்துக்கு வந்து அந்த உத்தரவு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெரியப்படுத்தணும். நம்மளோட கடமை அது. அதே சமயத்தில் நம்மளோட விருப்ப உரிமையில் அதை பதியலாம். அப்போ கம்பல்சரி கிடையாது. அப்போ 23 கோர்ட்டோட உத்தரவை பதியறதுக்கு 4 மாதத்துக்குள்ளே ஆர்டர் வாங்கினது பதியணுமா அப்படின்னு கேட்டால், அந்த லிமிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஆவணத்தை வந்து எந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப, ஒருத்தர் வந்து 2 பேர்த்துக்கு இடையில் வழக்கு நடக்குது. அந்த வழக்கில் வந்து ஒருத்தர் வந்து தடை உத்தரவு கேட்குறார். அந்த தடை உத்தரவு வந்து டிஸ்மிஸ் ஆயிடுது. டிஸ்மிஸ் ஆன உத்தரவை வந்து பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிஞ்சிடறார். அப்போ உண்மையான இடத்து ஓனர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி என்னோடய சொத்தில் வந்து என்ட்ரி போட்டிருக்காங்க, ஈஸியாக வந்து என்ட்ரி போட்டிருக்காங்க, இந்த என்ட்ரியை வந்து ரத்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி கேட்குறப்ப அதை ஆராய்ந்து பார்த்த நீதிமன்றம் வந்து ப்ளீடிங் இந்த மாதிரி இடையில வர ஆர்டர்லாம் பதியலாமா அப்படின்னு கேட்குறப்ப, அந்த மாதிரிலாம் பதிஞ்சோம் அப்படின்னம்னாக்கும் வழக்கோட தன்மை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். 2வது ஒரு சொத்தோட பரிவர்த்தனை பூராமே நிப்பாட்டிடும். ஒருத்தர் வந்து சொத்தை வந்து அடுத்து வாங்குறவர் செஞ்சு பரிவர்த்தனை பண்ணுறவர் வந்து அந்த வில்லங்கத்தை எடுத்தால் மட்டும்தான் பரிவர்த்தனை பண்ண முடியுங்கிற நிலைமைக்கு கட்டாயப்படுத்தப்பட்டுருவார். அதனால் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, வழக்குகள் நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு சொத்தை வந்து பதியறதுக்கு வந்து எந்த தடையும் இல்லை. அப்படி பதிஞ்சால் அது லிஸ்பெண்டன்ஸ் அந்த கோட்பாடின்படி வந்துடும். அப்போ தீர்ப்பு யாருக்கு என்ன வருதோ அதே தான் வாங்கினவருக்கு மற்ற பரிவர்த்தனை பண்ணவருக்கு கட்டுப்படுத்தும். இப்போ ஒருதலைப்பட்ச உத்தரவு வந்து பதியலாமா பதிய முடியாதா அப்படிங்கிறதா. இப்போ ஏற்கனவே வந்து ஒரு உத்தரவு இருக்குது, ஒருதலைப்பட்ச உத்தரவு வந்து பதியக்கூடாது, அதை வந்து ரொம்ப விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த 2000 அது வந்து ஐஜிஏ ஆர்டர் போட்டிருக்காரு அந்த நீதிமன்ற தீர்ப்பை வச்சு. அதை வந்து மாடிஃபை பண்ணிடுறாங்க 2024 வந்து நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு. என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஒருதலைப்பட்ச உத்தரவு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பத்திரப்பதிவை வந்து சார் பதிவாளர் மறுக்க முடியாது. அப்போ ஒருதலைப்பட்ச உத்தரவை பதியலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பதியலாம். அப்படி பதிகிறதுனா சார் பதிவாளர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அபிடவிட் வாங்கிக்கலாம். தரப்பினர்கிட்ட யார் பதிகிறாங்களோ அந்த தரப்பினர் வந்து அபிடவிட் வாங்கிக்கலாம். அந்த அபிடவிட் தவறு அப்படின்னா அந்த பத்திரத்தை வந்து ரத்து செய்யக்கூடிய உரிமையும் அவருக்கு இருக்குது. அதனால் இப்போ நீதிமன்ற தீர்ப்பை பதியணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், அது வந்து கட்டாயமாக பதிவு செய்யக்கூடிய ஆவணம் அல்ல. நீதிமன்ற தீர்ப்பே போதுமானது. அதை வச்சு நம்ம மற்ற பரிவர்த்தனை பண்ணிக்கலாம். ஆனால் பதியணும்னு சொல்லி நம்ம விருப்பத்தோடு போனோம்னா அதை வந்து அவங்க பதிஞ்சால் ஆகணும். அதில் வந்து ஒரு அபிடவிட் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. வழக்கு நடைபெற்றிருக்கிறப்பையும் சொத்தை விற்கலாம். விற்றா அது லிஸ்பெண்டன்ஸுங்கிற முறையில் வரும். இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜெனரல் கொடுத்த ஆர்டர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க.